முட்டை விநியோகம், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவங்கி வைத்த சத்துணவு திட்டம், அம்மையார் அவர்கள் அதை இன்னும் சிறப்பாக மாற்றினார்கள். ஆனால் திமுக அதை குழந்தைகளுக்கு கொடுக்க முட்டையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வில்லிவாக்கத்தில் மட்டும் 2000 முட்டை டெய்லி காணாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தா கோடிக்கணக்கான முட்டைகள் சத்துணவுக்கு செல்ல வேண்டிய முட்டை காணாமல் போகிறதா, எங்கே போகிறது என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த அரசு தன்னுடைய மதிப்பெண் பட்டியலில் பார்த்தால் முட்டை வாங்கி கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். முட்டைக்கு கீழே ஏதேனும் மதிப்பெண் இருக்குமானா அது கூட அந்த மதிப்பை கூட இந்த அரசு வாங்கும். அதனால் முட்டை வாங்குவதிலேயும் அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது ஊழல் நடக்கத்தான் செய்யும். என்ன ஒரு வருத்தம் என்றால், சமீபத்தில் நீங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் நடந்த ஒரு செய்தி, ஒரு பள்ளி மாணவன் எனக்கு முட்டை வரலன்னு சொல்லி கேட்குறான். அப்படி வந்த அந்த மாணவனை அந்த பள்ளியினுடைய அந்த முட்டை வழங்குகிற அதிகாரி துடைப்பத்தால் அடித்திருக்கிறார். இந்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருசும் பேசப்படவில்லை. அப்போ ஒரு முட்டை எனக்கு முட்டை கொடுங்க, எந்த திட்டத்திற்காக அது சொல்லப்பட்டதோ, அவர் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் எனக்கு முட்டை கொடுங்கள், எனக்கு பசிக்கிறது என்று கேட்பவனை துடைப்பத்தால் அடித்து, முட்டை இல்லை போடான்னு துடைப்பத்தால் அடிச்சிருக்காங்க. அதே போல அழுகிய முட்டையை தந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தூத்துக்குடியிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கன்வாடியிலே எழுப்பப்பட்டது. பிறகுதான் செல்லக்கூடிய எல்லா இந்த முட்டையை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஒரு அதுக்கு அது செக் பண்ணணும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணினாலும் முட்டை காணாமல் போகிறது. கோழி காணாமல் போனால் பரவாயில்ல, முட்டை காணாமல் போகிறது. அப்போது இது காணாமல் போகிற போது இந்த முட்டை எங்கே போகிறதுன்னு அப்புறம் அதுக்கு தேடி பார்க்கிற பொழுது அந்த முட்டையை ஒரு ட்ரேல ஒரு 100 முட்டை இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அதை 120 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் எடுத்து விற்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்காக நம்முடைய பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அற்புதமான ஒரு திட்டம் சத்துணவு திட்டம் என்பது.